என் பேர் லிபிகா. எனக்கு ஏஜ் வந்து 23 ஆகுது. நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். பிஃபோர் வந்து 11 இயர்ஸ் பேக் எங்க ஃபேமிலி அன்ஹெல்தி ஃபேமிலி. அண்ட் எங்க அப்பாவுக்கு வந்து டியூ டு ஃபினான்ஷியல் இஷ்யூனால ஃபேமிலியில வந்து ஹாப்பினஸே இல்ல. அவங்க ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, காலையில எந்திரிச்ச உடனே ஒரு டீ காஃபிங்க, அப்புறம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட், மதியம் ஆஸ் யூஷுவல் லஞ்ச், நைட்டு பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்க சாப்பாடை சாப்பிட்டு ஒரு 2 தோசை சாப்பிட்டு படுக்கிற ஹேபிட்ல தான் இருந்தோம். எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியோ எந்த ஒரு வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி சாப்பிடணும் என்ன சாப்பிடணும்னு ஒரு தெரியாத நாலேஜ்ல இருக்கும்போது எங்க அம்மா அப்பா 2 பேருமே எக்ஸஸ் 24 கேஜிஸ்ல இருந்தாங்க. நாங்க எப்படி இருந்தோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு எக்ஸஸான ஒரு 5 கேஜிஸ்ல இருந்தேன். எனக்கு ஐசைட் ப்ராப்ளம் இருந்துச்சு. லைஃப் லாங் டாக்டர் நீ ஸ்பெக்ஸ் போட்டுக்கணும்னு சொல்லிட்டாரு. நான் நடந்தவோ வேகமா போனவோ எனக்கு மூச்சு அதிகமா வாங்குங்க. ஏன் அப்படின்னா, எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு கண்ணுல வந்து நெகட்டிவ், ஒரு கண்ணுல பாசிட்டிவ் பவர் இருக்கும். அதே ஹெரிடிட்டரி தான் எனக்கு வந்துச்சு. இந்த இடத்துல நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். எங்க அப்பாவுக்கு இருந்த உணவு பழக்கம் தான் நானும் ஃபாலோ பண்ணினேன். அந்த உணவு பழக்கத்தை ஃபாலோ பண்ணனால எனக்கும் அந்த இஷ்யூ வந்துடுச்சு. டாக்டர் நீ லைஃப் லாங் ஸ்பெக்ஸ் போட்டுக்கணும், உனக்கு பிரிஸ்கிரைப் பண்ணி கொடுக்குறேன், அந்த மெடிசன்ஸ் மட்டும் இன்டேக் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதை மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்படிதான் என்னோட வாழ்க்கையே போயிட்டு இருந்துச்சு. எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க. பட் ஆனா எனக்கு ஸ்டாமினா இம்யூனிட்டி சுத்தமா இருக்காது. நாங்க இது மாதிரி ஒரு அன்ஹெல்தி கண்டிஷன்ல தான் ஒரு டைம் நாங்க வந்து ரியலைஸ் பண்ணணும். எங்க ஃபேமிலியாவே நாங்க வந்து இப்படி இல்ல, நாங்க இந்த சேஞ்ச் பண்ணி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்குள்ள போகணும்ன்ற டிசைட் பண்ணிட்டேன். இது மாதிரியான ஒரு ஹெல்தி ப்ரோக்ராம்குள்ள நாங்க கனெக்ட் ஆகணும். கனெக்ட் ஆகும் போது எங்க அம்மா அப்பா வந்து அவங்க ஃபுட் ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணாங்க. என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும்னு கத்துக்கிட்டாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஹெல்த்தியா ஒரு ஃபிட் கப்பலா இருக்காங்க. அப்பாவுக்கு வந்து 62 வயசு ஆகுது, அம்மாவுக்கு வந்து 50 வயசு ஆகுதுங்க. சொன்னா யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. ஸோ அது மாதிரி ஒரு ஸ்டேட் இருக்கு. ஸோ அம்மா அப்பா 2 பேருமே 24 கேஜிஸ் ஹெல்த்தியா வெயிட் லாஸ் பண்ணாங்க. இப்போ என்னோட ஸ்டோரிக்கு வரேன். ஸோ நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா, அவங்க சொல்லி கொடுத்த உணவு பழக்கத்திலையும் இந்த எஜுகேஷன் சிஸ்டம், அப்புறம் ஹெல்தி ப்ரோக்ராம்குள்ள பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்குள்ள என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு அழகழகா சொல்லி கொடுத்ததை அப்படியே ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட் மந்த்ல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸஸான அந்த 5 கேஜிஸ் ரெடியூஸ் பண்ணேன். ஐக்கான விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ற ப்ராசஸ்ல ரெகுலர் ஹாஸ்பிட்டல் விசிட் இருக்குங்க. அந்த ஃபர்ஸ்ட் மந்த் போய் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்றேன். டாக்டர் வந்து உனக்கு பவர் வேரியேஷன் ஆயிடுச்சுமா, நார்மல் ஆயிட்டு இருக்கு, நீ என்ன பண்றியோ அதையே பண்ண, நீ வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸ்பெக்ஸ்ன்னு சொன்னாரு. நான் 11 வயசுல ரிமூவ் பண்ணது இப்போ வரைக்கும் நான் ஸ்பெக்ஸே போடலீங்க. நான் நிறைய படிக்கிறேன், நிறைய லேப் போன் யூஸ் பண்றோம். இப்போ வரைக்கும் எனக்கு எந்த ஒரு இரிட்டேஷனும் வந்ததில்லை. நான் சொன்ன மாதிரி எனக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்குங்க. இங்க வந்து இந்த ப்ரோக்ராம்ல நான் மட்டும் இல்ல, நான் அப்ப பண்ணிட்டு இருக்கும்போது ரொனால்டோ, விராட் கோலி, நிறைய ஸ்போர்ட்ஸ் பீப்புள்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அப்ப எக்ஸாக்டா மிஸ்டர் சபாபதி முத்துக்குமார் சார் கிட்ட நான் என்ன பண்ணணும்னு கேட்டு பர்சனலைஸ் பண்ணி எனக்கு சார் கொடுத்தாரு. எஜுகேஷன்ல கனெக்ட் ஆகி ஒவ்வொரு விஷயங்கள் பண்ண என்னோட ஸ்போர்ட்ஸ் கரியர் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஆரம்பிச்சேன். டிஸ்ட்ரிக்ட் வந்து சிலம்பம் ஸ்டேட்ல டிஸ்ட்ரிக்ட் சிலம்பம் ஃபர்ஸ்ட் வாங்கினேன். ஸோ அதை பார்த்து வந்து நான் ஸ்போர்ட்ஸ்ல வந்து என்னை ஸ்பான்சர் எடுத்து ஸ்டேட்ஸ் நேஷனல் வரைக்கும் ரெக்கார்ட்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து பிரேக் பண்ணியிருக்கேன். நான் வந்து இப்படி இருந்தேன், இப்போ இப்படி மாறிட்டேன். என்னோட தங்கச்சி பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணுங்க. அவளுக்கு ஒரு டம்ளர் டீ கொடுத்தாவே போதும், அவ குடிச்சிட்டு இருந்துக்குவா. அது மாதிரி ஒரு ஹெல்த் கண்டிஷன். இங்க வந்து குழந்தைங்களுக்கான நியூட்ரிஷன் ப்ரோக்ராமை ஃபாலோ பண்ணி ப்ராசஸ்ல எப்படி இருந்தா நாங்க இப்படி ஆயிட்டோன்ற மாதிரி என் தங்கச்சி ஒரு 6 வருஷம் டிஃபரன்ஸுங்க எனக்கு அவளுக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ட்வின் பேபி ஆட்டம் நாங்க இருக்கோம். யார் பார்த்தாலும் ட்வின்ஸான்னு கேக்குறாங்க. அது மாதிரி ஒரு வரம் எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் இந்த இடத்துல. ஓகே, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட நேஷனல்ஸ் அதோட ரெக்கார்ட்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸுங்க. தேங்க்யூ. ஸோ நார்மலா இருந்த ஒரு ஆர்டினரி பர்சன் நான் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரி ஆயிருக்கேன் அப்படின்னா மெயின் காரணம் இந்த இடத்துல மிஸ்டர் மார்க்யூஸ்க்கு நான் ஃப்ரம் த ஹார்ட்ல இருந்து தேங்க் பண்ணிப்பேன். ஏன் அப்படின்னா சார் இல்லை அப்படின்னா நம்ம யாருமே இல்லைங்க. அவரோட பிக் மிஷன்னாலதான் நம்ம எல்லாருமே இங்க இருக்கோம். ஸோ அதுல வந்து பெனிஃபிட்டான ஒன் ஃபேமிலி நானுங்க. ஸோ ஒரு ஆர்டினரி பர்சன் இந்த அளவுக்கு ஆயிருக்கேன் அப்படின்னா நான் சாப்பிடுற உணவு பழக்கம், நான் கேட்கிற விஷயங்கள், நான் கம்யூனிட்டியில இருக்கிறேன். எப்படி அப்படின்னா சார் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நாரோட பூவும் சேர்ந்தா நாரும் மணக்கும்னு சொல்லுவாரு. அது மாதிரி நான் இப்போ மணக்க ஆரம்பிச்சு என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் தான் இது எல்லாமே. இப்போ எக்ஸாக்டா இந்த செஷனை நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்திலங்க நம்மளை பார்த்து நீ நல்லா இருக்கணும், நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லைங்க. ஆனா டெய்லியுமே நம்மளுக்காக 1 hour ஏர்லி மார்னிங் நம்ம ஃபேமிலிக்காக ஒரு 2500ல இருந்து 5000 பீப்புளுக்கு லைவா எஜுகேட் பண்ற நம்மளோட மிஸ்டர் சபாபதி முத்துக்குமார் சாருக்கு ஃப்ரம் த ஹார்ட்ல இருந்து நம்ம இந்த இடத்துல தேங்க் பண்ணி ஆகணுங்க. அவங்களும் அவங்க ஃபேமிலியும் வந்து ரொம்ப ஆரோக்கியமாவும் ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கணுங்க. ஏன் அப்படின்னா ரெகுலர் பேசிஸ்லீங்க ஒரு 10 பேர்த்துக்கு நம்ம கொடுத்து சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு நம்ம ஸ்டேட்டஸோ நம்மளோட சிச்சுவேஷனோ இல்லைங்க. பட் ஆனா நிறைய பேர் உலகத்துல பசியோட பட்னியோட தூங்குறாங்க, எந்திரிக்கிறாங்க. பட் ஆனா சார் வந்து டெய்லியுமே 200 பீப்புளோட பசியை வந்து பூர்த்தி பண்றாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து சாருக்கு வந்து நான் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளோஸ் நான் வந்து ஃப்ரம் த ஹார்ட்ல இருந்து சொல்லிக்கிறேன்.